வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரெஸ்ட் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது செக்டார் 36 அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல விக்ராந்த் மாஸ்டே, தீபக் டோப்ரியல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு டார்க்கான உண்மை சம்பவத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அதாவது 2006 நொய்டா மர்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஒரு கேஸை மையமா வச்சுதான் இந்த கதையை அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலி ஒரு பெரிய பிசினஸ் மேன் தன்னோட வேலைக்காரனோட உதவியோட நிறைய பேரை கொலை பண்ணி அந்த வீட்டிலேயே புதைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ் இது. ஆக்சுவலா அதுல கொலை பண்ணப்பட்டவங்கள நிறைய பெண்கள் அண்ட் சின்ன பசங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுலயும் அந்த வேலைக்காரன் கொடூரமா அந்த சின்ன பசங்களை கொலை பண்றது மட்டும் இல்லாம மாமிசங்களையும் சாப்பிடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய ஒரு கொடூரனா இருக்கான். இந்த கேரக்டரை தான் நம்ம விக்ராந்த் மாஸ்டே பிளே பண்ணிருக்காரு. அண்ட் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் தான் தீபக் டோப்ரியல். ஆக்சுவலா ஒரு பொண்ணோட அப்பா அந்த கேஸை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனால இந்த கேஸை தீபக் டோப்ரியல் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு பண்ண ஆரம்பிப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இவங்களை கண்டுபிடிக்கிறாரு அண்ட் எதனால இவங்க இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, இந்த கேஸ் ஹிஸ்டரியை கேட்கும் போதே நமக்கு ஒரு விதமான டார்க்கான ஒரு ஃபீல் வரும்ல, அந்த அளவுக்கு டார்க்காவே இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த சீரியல் கில்லரை காட்டின விதம் அப்படின்றதுமே பயங்கர கொடூரமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அவன் வெறும் சீரியல் கில்லர் மட்டும் இல்ல, அவன் ஒரு பீடோஃபைலாவும் இருப்பான், அது மட்டும் இல்லாம கேனிபலாவும் இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அண்ட் விக்ராந்த் மாஸ்டேவை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா சைலண்டான ஒரு ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு நபர். இதுல ஒரு பயங்கர கொடூரமான ஒரு வில்லன் கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் பட்டையை கிளப்பியிருப்பாரு. எஸ்பெஷலி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா விஷயங்களையும் ரிவீல் பண்ணக்கூடிய அந்த காட்சி அப்படின்றது வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட டைட்டிலே ரொம்ப சிம்பாலிக்கா போட்டிருப்பாங்க. அதாவது ரத்தம் வடிஞ்சு வரும், அதுல டைட்டில் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அதுவே ஒரு இண்டிகேஷன் இந்த படத்துல பிளட் ஷெட் இருக்குன்றது. அதுக்கேத்த மாதிரி இந்த படம் முழுக்கவே ரத்தத்தாலே குளிப்பாட்டிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏகப்பட்ட பிளட் ஷெட்ஸுமே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் விக்ராந்த் மாஸ்டேவோட பாஸ்ட் லைஃபை பொறுத்த வரைக்கும் எதனால இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு கொலைகாரனா மாறினாரு அப்படின்றதுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளாஷ்பேக் வச்சிருப்பாங்க. அதுவுமே பயங்கர கொடூரமா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தை முடிச்ச விதம் இருக்குல்ல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா முடிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த சம்பவம் நடந்துச்சா இல்ல ஃபிக்ஸ்டலா இவங்க சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முடிவா இருந்துச்சு. ஓவரால் ஒரு டார்க்கான சீரியல் கில்லர் மூவி இது அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்துல எனக்கு பிரச்சனையா பட்ட விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஒரு சில மொமெண்ட்ஸ் இன்னுமே கிரிப்பிங்கா இருந்திருக்கலாம். ரொம்ப நார்மலா தான் இந்த கதை போகுது. ஆக்சுவலா அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதெல்லாம் பெரிய சேலஞ்சா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். எல்லாத்துக்கும் மேல இவ்வளவு ராவா எடுக்கணுமா அப்படின்ற ஒரு சின்ன கேள்வியும் எல்லாம் செஞ்சுச்சு. அதனாலே இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். அதுலயும் இந்த மாதிரியான மூவிஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா தைரியமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கான ஃபீல் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.